குகன் எல்லாவற்றிற்கும் தம்மிடம் பதில்கள் இருப்பதாக எப்பொழுதும் நம்புவான். எப்பொழுதெல்லாம் சந்தேகம் எழுந்தாலும் அவனது முதல் உள்ளுணர்வு கைபேசியில் தேடிக்கொள்ளலாம் என்பதுதான். கருவிகளை சரி செய்வது முதல் வாழ்க்கை பிரச்சனைகளை புரிந்து கொள்வது வரை அவனுடைய வழிகாட்டி கூகுள் தான். அதுவே முதன்மை வழிகாட்டியாக இருந்தது. ஒரு மாலை வேளை மின்வெட்டு மற்றும் மழை சூழ்ந்த அந்த நேரத்தில் இணையம் ஒர்க்காகவில்லை. குகன் அமைதியற்று தன் வீட்டுக்கு வெளியே சோகமாக அமர்ந்திருந்தான். அவனது தாத்தா அவனது நிலைமையை கண்டு அவனிடம், ஏன் இவ்வளவு அமைதியின்மையாக இருக்கிறாய் என்று கேட்டார். அவன், இணையம் ஒர்க்காகவில்லை தாத்தா, கைபேசியிலும் டவர் இல்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. தாத்தா மென்மையாக புன்னகைத்தார். நீ சிறுவனாக இருக்கும்போது நம்மிடம் இணையம் இல்லை, ஆனால் நம்மை சுற்றி நல்ல மனிதர்கள் இருந்தார்கள். குகன் சற்று குழப்பத்துடன் தோள்களை குலுக்கினான். சிறிது இடைவேளைக்கு பிறகு தாத்தா சில அனுபவங்களை பகிர்ந்தார். தோல்விகளை அவர் எப்படி சமாளித்தார், கோபத்தை விட பொறுமை எப்படி சிறந்தது என்று விளக்கினார், வெற்றியை விட உறவுகள் எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி. இவையெல்லாம் குகன் ஒருபோதும் தேடியிராதது. சொல்லப்போனால் அவன் நினைத்து கூட பார்த்ததில்லை இவ்வளவு அரிய விஷயங்கள். நேரங்கள் கடந்து சென்றது. குகன் தாத்தாவின் பேச்சில் ஆழ்ந்து ஊன்றி கவனித்துக் கொண்டிருந்தான். அந்த இருள் அவனுக்கு சலிப்புடையதாக தெரியவில்லை. சிறிது நேர பேச்சிற்கு பிறகு மின்சாரம் திரும்பியது. குகன் அவன் கைபேசியை எடுக்க அவசரப்படவில்லை. மாறாக அவன் தாத்தாவின் அருகில் இன்னும் சிறிது நேரம் அமர்ந்திருந்தான். ஏனென்றால் அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தாத்தா உணர்த்தி இருந்தார். ஆம், வாழ்க்கையின் மிக சிறந்த பாடங்கள் சில பல தேடல் முடிவுகள் காணப்படுவதில்லை. அவை வாழ்ந்து உணர்ந்து பகிரக்கொள்ளப்படுபவை. ஆம், சக மனிதர்களுடன் நாம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் நமது மனபாரங்களையும் சக மனிதர்களுடைய அன்பையும் பரஸ்பரம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். இணையத்திற்கு பின்னாலும் இன்னும் உலகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது.